2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் முதல் முறை டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். 2 நாள் பயணமாக டெல்லி சென்றடைந்தார் முதலமைச்சர் விஜய். டெல்லியில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு விஜய் முதல் முறை டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார். டெல்லியில் இன்று மாலை 4:30 மணிக்கு பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். இதனைத் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய். விவரங்களை செய்தியாளர் நிரஞ்சன் வழங்கிட கேட்கலாம். நிரஞ்சன், மேலும் விரிவான விவரங்களை வழங்கலாம். டெல்லிக்கு வந்திறங்கி இருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்கள். தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு விமான நிலையத்திலிருந்து வருவதற்கு 10-15 நிமிடங்கள் வரைதான் ஆகும். எனவே அவர் எந்த நேரம் வேண்டுமானாலும் டெல்லியில் இருக்கக்கூடிய சாணக்கியாபுரி பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பொதிகை அரசு இல்லத்திற்கு அவர் வந்து விடுவார் என்ற தகவல் தான் நமக்கு இருக்கின்றது. இங்கு அவரை வரவேற்பதற்கான அந்த கார்ட் ஆஃப் ஆனர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிறப்பு வரவேற்புக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அரசு இல்லம் என்பது முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காரணம், விஜய் அவர்களை நேரில் பார்ப்பதற்காக ஏராளமானோர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் மிக முக்கியமான அந்த சாலைகள் என்பது முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது. 5 அடுக்கு பாதுகாப்பு என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி என்பது டெல்லியுடைய மைய பகுதிகளில் ஒன்றாக இருக்கும். அருகில்தான் பல வெளிநாடுகளின் தூதரகங்கள் இருக்கும். ஹரியானா பவன் உள்ளிட்ட முக்கியமான அரசு இல்லங்கள் என்பது இங்குதான் அமைந்திருக்கிறது. பிரதமருடைய வீடு என்பது இங்கிருந்து வெறும் 2 கிலோமீட்டருக்கும் உள்ளான தொலைவில் தான் அமைந்திருக்கின்றது. அதனால்தான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் தற்பொழுது சாலை மார்க்கமாக தமிழ்நாடு அரசு இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கென்று பிரத்யேகமாக இருக்கக்கூடிய அந்த விவிஐபி ஸ்வீட் ரூமில் தான் அவர் தங்குகின்றார். முதல்வர்கள் யார் வந்தாலும் தமிழ்நாடு அரசு இல்லத்தில் அவர்கள் மட்டுமே தங்குவதற்கான பிரத்யேக அறை என்பது எப்பொழுதுமே தயார் நிலையில் இருக்கும். அந்த அறையை தான் இந்த முறை விஜய் அவர்களும் பயன்படுத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உடன் வரக்கூடியவர்களும் தங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. மற்றபடி இங்கு வந்தவுடன் சிறிது நேரம் அவர் ஓய்வெடுப்பார். பிறகு மதிய உணவு எடுத்துக்கொண்டதற்கு பிறகு விருந்தினர்கள் யாரேனும் வந்திருந்தார்கள் என்றால் அவர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பிறகு 4 மணி அளவில் அவர் தமிழ்நாடு அரசு இல்லத்திலிருந்து புறப்பட்டு பிரதமர் இல்லத்திற்கு செல்வார். பிரதமர் இல்லத்திலும் சில புரோட்டோகால்கள் என்பது இருக்கும். ஏனென்றால் யார் வந்தாலும் அந்த செக்கிங் என்பதும் கொஞ்சம் தீவிரமாகவே இருக்கும். அதற்கு பிறகு பிரதமரை சந்திப்பதற்கான சென்றதற்கு பிறகு 4:30க்கு அந்த சந்திப்பு என்பது தொடங்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வழக்கமாக தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த முதல்வர்கள் வந்தாலும் குறைந்தபட்சம் 30 நிமிடம் வரை அந்த சந்திப்பு என்பது நீடித்திருக்கிறது. நிறைய முறை 40 நிமிடம், 1 மணி நேரம் எல்லாம் கூட கடந்த காலங்களில் சந்திப்பு என்பது நடந்திருக்கின்றது. எனவே பிரதமர் எந்த நேரம் எவ்வளவு நேரம் சந்திக்கிறார் என்பதை பொறுத்துதான் முதல்வர் அடுத்த ஷெட்யூல் என்பதாக இருக்கும். அடுத்த சந்திப்பு என்பது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லியில் வைத்து பார்க்கின்றார். அமித்ஷா அவர்களுடைய நேரத்தை பொறுத்து ஒன்று அவரது வீட்டில் வைத்து சந்திப்பார், இல்லை என்றால் உள்துறை அமைச்சகத்தில் வைத்து சந்திப்பார். இந்த 2 இடங்கள் என்பது தற்பொழுது இறுதியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் அவர் இன்று இரவே சந்திக்கிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அனைத்து சந்திப்புகளின் பொழுதும் என்னென்ன கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும் போன்ற அனைத்து விவரங்களுமே தனியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக முதல்வர் பிரதமரை சந்திக்கும் பொழுது ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா காலம் தொடங்கி முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் காலம் வரையும் புக்லெட் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு புத்தகம் மாதிரியே தயாரித்து தமிழ்நாடு அரசின் கோரிக்கைகள் இதெல்லாம் இருக்கிறது, இதை நிறைவேற்றுங்கள் என்பதை கொடுப்பது மரபாக இருக்கும். அதில் கச்சத்தீவு விவகாரம் தொடங்கி மேகதாது அணை விவகாரம் தொடங்கி பல விஷயங்கள் என்பது இருக்கும். முதல்வர் விஜய் புதிதாக வந்திருக்கிறார் என்பதனால் என்ன மாதிரியான புது கோரிக்கைகளை இவர்கள் வைக்கப் போகிறார்கள் என்பதை தான் நாம் உற்று நோக்க வேண்டியதாக இருக்கிறது. அதிமுக, திமுக இந்த 2 கட்சிகளுமே கொள்கை ரீதியில் ஒரே மாதிரியான விஷயங்களை பின்பற்றுவார்கள் என்பதால் பிரதமரிடம் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய அந்த ஆவணங்களிலும் பெரும்பாலும் கோரிக்கைகள் ஒரே மாதிரியாக இருக்கும். மாநில சுயாட்சி சம்பந்தமானது, நீட் தேர்வு விலக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் முதல்வர் விஜய் இதில் வேறு ஏதேனும் மாறுபட்ட கோரிக்கைகளை முன்வைக்கப் போகிறாரா, புதிய கோரிக்கைகளை எதையும் முன்வைக்கப் போகிறாரா என்பதெல்லாம் எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளாக இருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.